அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பென்னும் உள்ளம் அமைந்த பேரொளியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன்தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி தொடங்குகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இன்றைய குடும்பங்களில் குறைந்து வரும் மதிப்பு ஒழுக்கமே. இதை நான் எப்படி சொல்வதென்றால், நம் உலகத்தார் அனைவராலும் போற்றி புகழப்படும் உலக பொதுமுறையான நமது திருக்குறளில் அறத்துப்பாலில் ஒழுக்கமுடைமை என்று ஒரு தனி அதிகாரத்தையே படைத்து அதில் 10 குறள்களையும் படைத்திருக்கிறார் நம் திருவள்ளுவர். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த உலகத்திலேயே மிக முக்கியமானது என்ன சார்? நமக்கு உயிரா பணமான்னு கேட்டா உயிர் தான். எல்லாத்தையும் விட உயிர் தான் சிறந்தது, மேன்மையானதுன்னு சொல்லுவோம். அந்த உயிரை விட ஒண்ணு மேன்மையா இருக்கு அப்படின்னா அது ஒழுக்கம் தான். சோ ஒழுக்கம், அதை தான் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவரே சொல்லியிருக்காங்க. உலகத்துல மிக உயர்வானது கல்வி. பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்வியை விட ஒழுக்கமே உயர்வானது அப்படிங்கிறதுக்கு ஆர்களி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு முதுமொழி காஞ்சியில சொல்லியிருக்காங்க. உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒரு குடும்பத்துல ஒழுக்கமுடையவரா இருந்தா அதான் அந்த குடும்பத்தையே ஒரு உயர்ந்த குடின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் கீழிறங்கி காணப்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்தையே ஒரு ஒழுக்கம் தவறிய குடும்பமா, ஒரு இழிந்த குடும்பமா நம்ம சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருக்குறள்ல திருவள்ளுவரே இப்படி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தினால உயர்ந்த நிலையை அடையலாம், உன்னதமான நிலையை அடையலாம். ஆனா ஒழுக்கம் இல்லாம போச்சுன்னா வேண்டாத பழியை தான் நம்ம அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தை தராத கல்வி வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித வளர்ச்சியும் சமுதாயத்தின் வளர்ச்சியும் ஒழுக்கத்தை சார்ந்தே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படி எல்லாம் சொல்றீங்க, ஒழுக்கம்னா என்னங்க? ஒழுக்கத்தை உயர்ந்த இடத்துல இருந்து நம்ம கத்துக்கணும். நல்லவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டா நல்லொழுக்கம், தீயவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டா தீயொழுக்கம். இந்த உலகத்திலேயே இப்போ மத்த எந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னாலும் டிசிப்ளின் ஒரே வேர்ட்ல சொல்லிடுவாங்க. ஆனா அந்த டிசிப்ளின்னாலே குட்னு அர்த்தம். ஆனா நம்ம தீயொழுக்கம்னு சொல்லி 2 வகையா நம்ம பிரிக்கிறோம். அந்த சிறப்பும் நம்ம ஒழுக்கத்துக்கு நம்ம தான் கொடுத்திருக்கோம். சோ நல்லொழுக்கம் இன்பமான வாழ்க்கை, நல்வாழ்க்கையை கொடுக்கும். தீயொழுக்கத்துல நம்ம பழகிட்டு இருந்தோம்னா துன்பத்தை தான் கொடுக்கும். இப்போ ஒரு இடத்துல இருந்து தண்ணி ஒழுகுது அப்படின்னா எப்படி ஒழுகும்? மேலிருந்து கீழே தான் ஒழுகும். சோ அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் ஒழுகுதல்னு சொல்லுவாங்க. அப்படி சொட்டு சொட்டா ஒழுகும் போது எப்பவுமே மேலிருந்து கீழே ஒழுகும். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேலானவர்களிடத்திலிருந்து உயர்ந்தவர்களிடத்திலிருந்து நம்ம ஒழுக்கத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா நல்லொழுக்கம் நமக்கு தானா வந்துரும். திருடாம இருப்பது, பொய் சொல்லாம இருக்கிறது, செய்யக்கூடாதவைகளை செய்யறது, இதெல்லாம் மட்டும் ஒழுக்கம் இல்ல. இதையும் தாண்டி உயர்ந்தவர்களிடத்திலிருந்து நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒரு அடிப்படையான ஒழுக்கம் என்ன சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னா, உயர்ந்தவர்களிடமிருந்து பெற்ற நல்ல இயல்புகளை ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கடைபிடிக்க வேணும் அப்படிங்கறதா இதுல முக்கியமானது. நம்ம தினம் காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா அதை ஒரு பழக்கத்துல ஒரு நாள் மட்டும் செய்யாம ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து செய்யறோம்ல, அதுக்கு அந்த இதுதான் ஒழுக்கம்னு சொல்றது. அந்த மாதிரி நல்ல இயல்புகள் பயிற்சி இல்லாம வராது, ஒரு நாள்ல வராது. இடைவிடாத பயிற்சி மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒழுக்கத்தை எத்தனை வகையா சொல்லலாம் அப்படின்னா, நல்லொழுக்கம், தீய ஒழுக்கம், சுய ஒழுக்கம், மன ஒழுக்கம், காலை ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், பேச்சு ஒழுக்கம், பண ஒழுக்கம், நேர ஒழுக்கம், மரியாதை ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், டிஜிட்டல் ஒழுக்கம், குழந்தைகள் ஒழுக்கம், இன்னும் பல விதமா நம்ம ஒழுக்கத்தை சொல்லலாம். இந்த எல்லா ஒழுக்கமும் இதுல இப்போ பொறுமைங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் இந்த மன ஒழுக்கத்திலேயே வந்துரும். இந்த ஒழுக்கம்ங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பொறுமை. அதனால குடும்பங்கள்ல குறைஞ்சிட்டு வர்றது ஒழுக்கம்னு சொன்னாலே அதுல தானாவே பொறுமையும் உள்ள அடங்கிடுதுங்கிறது தான் என்னோட கருத்து. காலை ஒழுக்கம் எப்படி போச்சு? காலையில 5 மணிக்கு எஞ்சி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்த அந்த நாட்கள்லாம் போயிட்டு இப்ப 5 மணிக்கு 10 வாட்டி ஸ்னூஸ் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கோம் சார். ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்க ஏசி கோச்ல திடீர்னு படாரு ஒரு சத்தம் சார். பச்சை குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தது எழுந்து ஆள ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டா, ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசக்களுக்கும் மந்திரமே அப்படின்னு அலாம் டோன் வச்சிருக்கான் சார் ஒரு பையன். என்னப்பா இப்படி குழந்தைய போய் அழ வச்சுட்டீங்களா? கேட்டா, என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க, என்னையவே இப்படி சொல்றீங்கன்னா, எங்க வீட்டுல எங்க அப்பா ஒரு அலாம் டோன் வச்சிருப்பாரு, அதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க கேட்டு, என்னப்பா வச்சிருக்காங்க அப்படி கேட்டா, அதுக்கு சொல்றோம், என்ன ஏ அடிடாவல
உதடாவல விட்ராவல தேவையே இல்ல. இப்படிலாம் அலாம் வச்ச ஏன்பா இப்படிலாம் வைக்கிறீங்க? ஏதோ காலையில எந்திரிச்சோமா கௌசல்யா சுப்ரஜான்னு ஒரு பக்தி பாடல் வைக்கலாம், இல்ல அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு அம்மா பாட்டாவது வைக்கலாம், இல்ல எதுவுமே இல்லைன்னா உங்க ப்ரோ பாட்டு இருக்குது, கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோன்னு அதையாவது வைக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு இப்படி போட்டு குழந்தைய அள வச்சுட்டியப்பா சொல்லி அவனை ஆஃப் பண்ண வேண்டி இருந்தது. அடுத்தது உணவு ஒழுக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்த காலம்லாம் போச்சு சார். அன்னைக்கு வந்து எனக்கு மனசுல ரொம்ப சிரிக்க வைக்கிற ஒரு இன்சிடென்ட், இமாம் அண்ணாச்சியோட குட்டீஸ் டூட்டிஸ் பாப்பேன் அடிக்கடி. அதுல வந்து சார் கேக்குறாரு, பாப்பா உங்க வீட்டுல வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க கேட்டா அம்மா டிவி பார்ப்பாங்க, அப்பா என்ன பண்ணுவாங்க அப்பா வேலைக்கு போவாங்க, யாருமா சமைப்பாங்கன்னு கேட்டா நாங்க சமைக்கவே மாட்டோம், நாங்க எப்பவுமே வெளில வாங்கிதான் சார் சாப்பிடுவோம் அப்படி சொல்றாங்க. இப்படி இருக்கு சார் நம்மளுடைய உணவு ஒழுக்கம். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா எங்க போய் சொல்றது? பேச்சு ஒழுக்கத்தை பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம சும்மா உட்கார்ந்து கேட்போம் ஆணு வாயை பார்த்துட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்ல சார், நீயா நானா மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு அந்த நடுவர் வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க, உங்களுடைய தாயார் மனைவி சகோதரிகள் எல்லாரையும் அப்படி சொல்லிட்டு. அதுல ஒருத்தர் வந்து தைரியமா சொல்றாரு, சார் நான் வந்து எங்க அம்மாவையே வந்து செல்லமா வாடி போடின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன பதில கேட்டு நடுவரே டென்ஷன் ஆகி வாய மூடுறா அப்படின்னு சொன்னாரே பாப்போம். இவர் ஒரு பக்கம் அப்படி ஷாக் ஆகி நின்னுட்டாரு. என்ன சார் அப்படி சொன்னா, உன்ன சொன்னா வலிக்குது இல்ல, அப்ப நீ ஒரு சபையில ஒரு உங்க வீட்டுல இருக்க பெண்ணா இருந்தாலும் நீங்க வீட்டுல என்ன இருந்தாலும் சபையில வந்து சொல்லலாமா அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு பேச்சு ஒழுக்கம் குறைஞ்சிட்டு வருது சார். இது எங்க இருந்து வருது? குடும்பங்கள்ல குறையிறது தான் நாளைக்கு சபையில வந்து சபை நாகரிகம் இல்லாம பேச தூண்டுறது. இந்த மாதிரி பண ஒழுக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாவை ட்ரெஷரா வச்சுட்டு இருந்ததெல்லாம் போய் இப்போ எல்லாமே சிதைஞ்சு போச்சு. மரியாதை ஒழுக்கம் எல்லாமே போச்சு சார். அதனால ஏதோ பேசினோம் சிரிச்சோம் அப்படின்னு இல்லாம ஒழுக்கம் இல்லாத குடும்பம் வைஃபை இல்லாத மொபைல் மாதிரி, பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆனா வேல்யூஸ் வீக், பேட்டரி ஃபுல்லா இருக்கும் ஆனா ஃபேமிலி பாண்டிங் எம்டியா இருக்கும். ஒழுக்கம்ங்கிறது கட்டுப்பாடு இல்ல, அது வாழ்க்கையை காப்பாற்றும் பாதுகாப்பு. டிசிப்ளின் இஸ் நாட் பனிஷ்மெண்ட், இட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் அவர் ஃபியூச்சர். ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன்னு சொல்ற ஹரிச்சந்திரனை பார்த்து நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் சார். மனிதனுக்கு பகுத்தறிவுங்கிறது 6வது அறிவுங்கிறது இறைவன் கொடுத்த வரம். அந்த வரத்தை பயன்படுத்தி நம்ம ஒழுக்கமா வாழணும். மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம், மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஒழுக்கம். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயல் இவற்றால் எந்த தீங்கும் விளைவிக்காததுதான் உண்மையான ஒழுக்கம். வெற்றி மட்டுமே என்றும் நிலைக்காது, தோல்வி இல்லாத வாழ்க்கை இனிக்காது. முயற்சி என்ற விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம், முளைத்தால் வரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். தமிழனாக பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், முடிவில் வணங்குவதே ஒழுக்கம், அதுவே என்றும் என் பழக்கம். குடும்பங்களில் ஆகவே குறைந்து வருவது ஒழுக்கமே என்று கூறி அமர்கிறேன். நன்றி. வாய்ப்பிற்கு நன்றி அனைவருக்கும்.